எல்லோருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி முந்திரி லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கடலை மாவு எடுத்துருக்கோம். நம்ம கடலை மாவு எடுத்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போ வந்து நமக்கு ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் சூடு பண்ணி ஆயில் சூடானதும் அதை நம்ம காரா பூந்தி மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த கரண்டி இருக்கு இல்லையா, அதில் அப்படியே மேலே ஊற்றி எடுத்துக்கோங்க. மேலே ஊற்றி அதை நல்லா நமக்கு பொரிஞ்சிரும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு அடிங்கங்க. மிக்சியில் போட்டு அடிக்கும்போது ரொம்ப அரைச்சிடாதீங்க. ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப மையாயிரும். கொஞ்சம் லைட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நமக்கு இதை அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சம் நெய், சுகர், கொஞ்சம் தண்ணி வச்சு அது நல்லா மெல்ட் ஆகும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கதையும் சேர்த்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அதையும் நல்லா கிண்டிக்கோங்க. நமக்கு ஓரளவு கட்டியாயிடுச்சு, பதத்துக்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே முந்திரி போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டி அதை தனியாக எடுத்து அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம நல்லா ரவுண்டு ஷேப்பில் லட்டு மாதிரி பிடிச்சிட்டோன்னா நமக்கு சூப்பரான முந்திரி லட்டு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். லைக் பண்ணுங்கள்.